ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாதரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் பிரிவா சொல்றதை மேல வாசிக்கிறேன். பக்கம் 1029 ஆரம்பிக்கிறது. சில உதாரண புருஷர் போதும். தனியாக ஒரு பழத்தை எடுத்தால் இப்படி பூவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க வேண்டும் என்பது தனி மனுஷன் விஷயம். சமூகம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே எங்கேயோ அபூர்வமாக ஒரு சில மனுஷர்கள் தான் இப்படி பழுக்கிறார்கள். இதற்காகவும் குறைப்பட வேண்டாம். சமூகத்தை ஒரு மரம் என்று வைத்துக் கொண்டால் ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்கின்றன. சீசனுக்கு சீசன் எத்தனை ஆயிரம் இலையும் பூவும் முதிர்ந்து கொண்டிருக்கின்றன. விழுகிற பூக்களோடு ஒப்பிட்டும் பார்த்தால் பூ விழுந்த பின் உண்டாகிற பிஞ்சுக்கள் கொஞ்சம்தான். அந்த பிஞ்சுகளிலும் வெம்பி விழாமல் கடைசி ஸ்டேஜ் வரை பக்குவமாகி கொண்டே போய் பழுத்த பழமாகிறவை ரொம்பவும் சொல்பம்தான். இயற்கையில் இப்படித்தான் இருக்கிறது. ஜீவ சிருஷ்டியிலும் ஏராளமானவர் இலையாயும் பூவாயும் சருகாய் பாடலாய் கருதி விழுந்து, காயிலும் ஏராளமாய் வெம்பி விழுந்தும், பட்சிகளும் குரங்குகளும் கடித்து விழுந்தும், முடிவாக மெஞ்சும் கொஞ்சமே பழமானாலும் போதும், அதுவே சிருஷ்டிக்கு பிரயோஜனம் என்றுதான் பகவான் லீலை பண்ணி கொண்டிருக்கிறான். ஜன சமுதாயத்தில் அடங்கிய எல்லோரும் நிறைவாக ஆகி பூரணத்துவம் அடையாவிட்டால் பரவாயில்லை. மரத்துக்கு பழம் மாதிரி ஜனத்தொகையில் எவரோ ஒருத்தர், 1000 லட்சத்தில் ஒருத்தர் பூர்ணமாகி விட்டால் கூட போதும். அப்படி ஒரு ஆத்மா நிறைகிறதுக்கு தான் இத்தனை பேர் சிருஷ்டியாகி இத்தனை காம குரோதாதிகளில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறதெல்லாம். அத்தனாம் பெரிய சமுத்திரத்தை கடைந்து ஒரு சின்ன கலசம் அமிர்தம் எடுத்தது போல இவ்வளவு ஜீவக்கோடியுள்ள சம்சாரத்தை கடைவதிலிருந்து அமிர்த தத்துவமாக ஆன உதாரண புருஷர்கள் சொல்பம் உண்டானாலும் போதும். பவக்கடலை கடைந்து அதன் சாரமாக சொல்ப அளவு அமிர்தத்தை எடுக்க உதவுகிற மத்தாகத்தான் ஆச்சாரியால் இங்கே பகவானை நினைத்து பவஜலதி மதனம் அந்தர என்கிறார். அப்படி சொல்வதால் இந்த சம்சாரத்துக்குள்ளேயே விஷம் மட்டுமில்லாமல் அமிர்தமும் இருக்கிறது என்று நமக்கு ஆறுதல் உண்டாக்குறார் போல இருக்கிறது. மத்தை போட்டு கடைந்த உடனே வெண்ணெய் வந்து விடுமா? எத்தனையோ நாழி செலுப்பினால்தான் வரும். அதுவரை அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. நிதானமாக படிப்படியாக அபிவிருத்தி எவருக்கும் உண்டு. ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மத்து கயிற்றிலிருந்து நழுவி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதுதான். என்ன கயிறு? பக்தி என்கிற கயிறு தான். சிவானந்த லகரியில் ஆச்சாரியால் பரமேஸ்வரனிடம் பக்தி கயிற்றால் என் மனக்குரங்கை நன்றாக கட்டிப்போடு, திருடம்பக்தியா பத்வா என்று சொல்லியிருக்கிறார். நாம் பக்தி கயிற்றால் பகவான் என்ற மத்தை சுற்றி பிடிப்பை நழுவ விடாமல் இருந்தால் அவர் இந்த சம்சார சாகரத்தை கடைந்து முதலில் விஷங்களை திரட்டி அப்புறப்படுத்திவிட்டு பிறகு நமக்கு அமிர்தம் எடுத்து கொடுத்து விடுவார். அதாவது அமர நிலையான மோட்சத்தை கொடுத்து விடுவார். பிறப்பு இறப்பு ஜனன மரணம்தான் சம்சாரம். அமிர்தம் என்றால் இறப்பில்லாதது. இறப்பே இல்லை என்றால் அப்புறம் மறுபிறப்பு இல்லை. அப்படிப்பட்ட சாஸ்வதமான மோட்சானந்தமான அமிர்தத்தை இந்த சம்சார சாகரத்திலிருந்தே பக்தியின் துணை கொண்டு பகவத் அனுக்கிரகத்தால் பெற வேண்டும் என்பது தாற்பயம். சம்சார சாகரத்தை விட்டு கடத்து வைப்பது என்றால் லோகத்தை அப்படியே துறந்து விடச் செய்வது. சம்சாரத்தை கடைந்து அமிர்தம் பெறுவது என்றால் அதை விட்டு போகாமல் எல்லாவற்றிலும் உள்ள எல்லாமுமான பிரம்மம் லோகத்திலும் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இகத்திலேயே பரத்தை பெறுவது என்று இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். ஞானமாகவே போனால் வைராக்கியத்தில் சம்சாரத்தை துறந்து அதை கடப்பது. பக்தியாக போனால் அவன் கிருபையுள்ள நம்பிக்கையால் சம்சாரத்தை விட்டு போகாமலே இதிலேயே அவனுடைய அமிர்த தத்துவத்தை கடைந்து பெறுவது என்று வேண்டுமானாலும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். ஷட்பதியை சம்சாரத்திலிருந்து கடப்பதில் ஆரம்பித்து தாரைய சசோர சாகரதக என்று முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து கடைவதில் முடிகிறதாதலால் எதையுமே விடாமல் ஒதுக்காமல் எதிலும் ஆத்ம தத்துவத்தை அறிகிற பெரிய விசாலமான நிறைவில் முடிப்பதாக ஆகிறது. துதியின் சாரம் சம்சார துன்ப நீக்கம். முதல் ஸ்லோகத்தில் தாரைய சம்சார சாகரத்திலிருந்து அக்கறை சேரு என்று பிரார்த்தித்தார். அடுத்த ஸ்லோகத்தில் சம்சார பயத்தையும் வேதனையும் சிதைக்க வல்லதான பாதார விந்தத்தை நமஸ்கரிக்கிறேன், பவபய கேதச்சிதே வந்தே என்றார். மூன்றாவதில் சம்சாரத்தை பற்றி ரெஃபரன்ஸ் இல்லை. பரமாத்ம ஜீவாத்மாக்கள் ஒன்றேயானாலும் விவகாரத்தில் சமுத்திரமும் மலையும் மாதிரி இருப்பவர்கள் என்று அதில் சொல்கிறார். யோசித்து பார்த்தால் இதிலும் சம்சார சமாச்சாரம் உட்கடியாக இருக்கிறது.
விவகார நிலை என்பதுதான் சம்சாரம். அதேதான் பொதுவாக சமுத்திரம் என்பது. முதல் ஸ்லோகத்தில் வரும் சாகரம், ஆறாவதில் வரும் ஜலதி என்பவனவற்றுக்கு சமுத்திரம் என்றே அர்த்தம். இந்த சம்சார சமுத்திரத்திலே அடிபட்டு முழுகி போகாமல் இருக்க வழி இப்படி இதிலே துவைதமாக உள்ள போது கூட நாம் இந்த சமுத்திரத்தில் அங்கமல்ல, பரமாத்ம சமுத்திரத்தின் அங்கம்தான், அதன் அலைதான். அலை சமுத்திரத்தில் ஒடுங்கி ஒன்றாகி விடுகிறது போல நாம் பரமாத்மாவிலே ஐக்கியமாகி விட வேண்டியவர்கள்தான் என்ற நினைவுடன் இருப்பதே ஆகும். சமுத்திரம் தானே அலையாக ஆகியிருப்பது. அப்படி பரமாத்மா அல்லவா நாம ஆகியிருப்பது. அவன் நினைவோடு அவனுடைய அலை நாம் என்ற உறுதியோடு இருந்தால் இந்த சம்சார சமுத்திரம் நம்மை என்ன பண்ண முடியும் என்று 3ஆம் ஸ்லோகம் எண்ண வைக்கிறது. அத்வைத பார்வையில் பார்த்தபோது அதில் துவைதத்தின் நைஷ்யம், எளிமை, தாழ்மை இருப்பதாக சொன்னேன். துவைதமான சம்சாரத்தின் கோணத்தில் பார்க்கும்போது சமுத்திரத்துக்கு வேறாக இல்லாத அலை மாதிரி பரமாத்மாவுக்கு நாம் என்கிற கருத்தே அத்வைதத்தின் கம்பீரத்தை நமக்கு அழுமூஞ்சி சம்சாரத்திலும் முட்டுவதாக தெரிகிறது. 4ஆம் ஸ்லோகத்திலும் சம்சாரத்தை பற்றி வருகிறது. பகவத் தரிசனம் கிட்டிவிட்ட பின் சம்சாரத்தின் அழிவு எப்படி ஏற்படாமல் இருக்கும்? ந பவதி கிம் பவ திரஸ்கார என்று அது கேட்கிறது. அடுத்த ஸ்லோகத்தில் சம்சார தாபத்தில் பீதியுற்ற தம்மை பகவான் பரிபாலிக்க வேண்டிக் கொண்டார். பவதாப பீதோகம் என்று அதில் வருகிறது. கடைசியான 6ஆவதில் சம்சார சமுத்திரத்திலிருந்து அமிர்தமான ஆத்ம தத்துவத்தை கடைந்தொடுக்கும் மொத்தாக பகவானை வர்ணிக்கிறார். ஆக சமய அனுஷ்டானங்கள், ஆத்மீகமான சாதனைகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் ஒரே லட்சியமான சம்சார கஷ்ட நிவர்த்தியை பக்தியில் ஆரம்பித்து பெற முயல்வதே ஷட்பதியின் சார தத்துவம் என்று தெரிகிறது. பரமம் தரம் அபநயத்துவம் மே என்று இந்த ஸ்லோகம் முடிகிறது. தரம் என்றால் பயம் என்று அர்த்தம். மே எனக்கு, அதாவது என்னுடைய, பரமம் மிகுந்த, தரம் பயத்தை, துவம் நீ, அபநய போக்குவாயாக. உருப்படுவோமோ மாட்டோமோ, கதிமோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயம், மரண பயம், மறுபடி ஜன்மா வந்துவிடுமோ என்கிற பயம், நம் பாவங்களை நினைத்து நரக பயம், இப்படி பல தினசாக படுகிற பெரிய சம்சார பயத்தை போக்க பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.